கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போதுதான் இந்த சிக்கல்களை உணர்கிறீர்களோ? கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மாநில சுயாட்சி என்று ஒன்று இருக்கிறது. மாநில சுயாட்சிக்கு ஆங்கிலத்தில் ஹிந்தியில் மட்டும்தான் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னும் போது அதை மாநில சுயாட்சி கொள்கைக்கு தமிழ் கொள்கைக்கு எதிர்க்கத்தான் செய்ய வேண்டும். தமிழ்லயா கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க? தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களா? ஆங்கிலத்துல எல்லாம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்இ பேட்டர்ன் பிரகாரம் தானே நடத்துறாங்க. தமிழ் வழி மாநில வழி பிரகாரமா நடத்துறாங்க. மாநிலத்துல என்ன பாடத்திட்டங்கள் மாநில அரசால கற்பிக்கப்படுகிறதோ அதை பேஸ் பண்ணியா கொஸ்டின்ஸ் வருது? சிபிஎஸ்இ பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருதுல்ல? அப்ப எப்படி அந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வராம எப்படி அந்த எஜுகேஷனல் சிஸ்டம் இவங்க சேஞ்ச் பண்றாங்க? எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் அப்படிங்கிறது மெதுவா கொண்டு வரணும். இப்ப அவங்க ஆரம்பிச்சதுனாலே ப்ரீகேஜில இருந்து அந்த எஜுகேஷனை எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு வர முடியும். மேல இருந்து அப்படியே ஃபோர்ஸ் பண்ணிட முடியாது. எப்படி ரயில்வே போர்ட்ல மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் வராங்களோ, ஹிந்தியே தெரியாதவங்க அப்புறம் அங்க போயிட்டு எப்படி ஒர்க் பண்ண முடியும்? எஜுகேஷன் சிஸ்டம்க்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.